ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு சட்னி வித்தியாசமான முறையில் டேஸ்டான முறையில் அரைக்க போகிறோம். அதற்கு 2 பிடிச்ச பொடி துவரம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சிங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது 3 பெல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிங்க. இது தாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு. அடுத்தது இஞ்சி ஒரு துண்டு எடுத்து, சின்ன ஒரு பெரிய துண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க.